வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலிது ஆதவன் ஒளிது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, யோசுவா புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: உங்களை கழுவி தூய்மையாக்குங்கள், ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்களை செய்வார் என்று நாம் வாசிக்கிறோம். இத்திருப்பலியிலே கலந்து கொண்ட நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி நம்மை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் வியத்தகு காரியங்களை நமக்காக செய்வார். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுள்ளத்தில் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுல் சகோதரராகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே. ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதல் பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுப்பது போல எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன.
கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்துள்ளார். கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. Alleluia, 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 Alleluia. மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர்.
நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, என் அடி சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனத்தில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது என்று திருப்பாடல் 94:18 வசனத்திலே தாவீது அரசர் பாடுகிறார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரிந்து விழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் பேரன்பு நம்மை தாங்கிக் கொள்கிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனத்திலே கவலைகள் பெருகுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் ஆறுதல் நம் மனத்தை மகிழ்விக்கின்றது. மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பவுலடியார் கொரிந்தி நகர மக்களுக்கு எழுதிய 2வது கடிதத்திலே, ஆறுதல் அனைத்திற்கும் ஆண்டவரே ஊற்றாக இருக்கிறார். எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் தருகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் ஆறுதல் தருகின்ற ஆண்டவராக எப்போதும் இருக்கிறார். விடுதலை பொருள் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 7, 8 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள், அநேக துன்பங்களை அனுபவித்தார்கள். அப்போது ஆண்டவர் மோயிசின் வழியாக பேசுகின்ற அந்த அற்புதமான ஆறுதல் தருகின்ற செய்தி, இதோ எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பங்களை என் கண்களால் கண்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன், ஆகவே அவர்களை விடுவிக்க நடத்தி செல்ல நானே இறங்கி வந்துள்ளேன் என்று மனிதனுக்கு எவ்வளவு ஆதரவாக தான் இருக்கிறார் என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். முதல் சாமுவேல் புத்தகத்திலே 7, 10, 17, 18 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். எல்கானா அன்னா தம்பதி. அன்னாவுக்கு குழந்தை பேறு இல்லை. ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தபோதெல்லாம் அன்னா உண்ணாமல் அழுதார் என்று நாம் அப்பகுதியிலே வாசிக்கிறோம். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் வேண்டினார். இதனை அறிந்த ஆண்டவர் ஏலி என்று குறு வழியாக அற்புதமான ஆறுதலை அவருக்கு தருகிறார். மன நிறைவோடு செல். அன்னாவிற்கு வழங்கப்பட்ட அந்த செய்தி, மன நிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உன் வேண்டுகோளை கேட்டருளினார் என்ற அந்த ஆறுதல் செய்தியை வழங்கிய பிறகு நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அதன் பின் அன்னாவின் முகம் வாடி இருக்கவே இல்லை என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் நாம் நெருக்கடிக்கும் துன்பத்திற்கும் உள்ளாகின்ற போதெல்லாம்
ஆறுதல் தந்து நம்மை தாங்கிக் கொள்ளுகின்ற கடவுளாக எப்போதும் இருக்கிறார். எசாயா புத்தகத்திலே 51வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் பேசிய அந்த அற்புதமான வார்த்தை, துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும், உங்களுக்கு ஆறுதல் வழங்குகின்ற ஆண்டவர் நானேதான். மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லணமாயும் மாடினருக்கும் நீங்கள் அஞ்சுவது ஏன் என்று அவர் கேள்வியோடு தன்னுடைய ஆறுதலை முடிக்கிறார். மனுஷனால எனக்கு நிறைய துன்பம் வருது, கஷ்டம் வருது, எனக்கு யாரு ஆறுதலா இருப்பா என்று அந்த மனிதன் ஏங்கிய போது துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும் என்று ஆறுதலை கொடுத்து அவனை மீட்டவர் ஆண்டவர். எரேமியா புத்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் அப்படி வாசிக்கிறோம். தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள், இந்த சீயோனை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை என்று பேசிக்கொண்டார்கள். நான் உனக்கு நலமளிப்பேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். பல நேரத்தில் நம்ம ஒதுக்கி வச்சிடறாங்க, நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, நம்ம மேலே யாருமே அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க என்ற நிலைக்கு இஸ்ரேல் மக்கள் தள்ளப்பட்ட போது இந்த அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னார். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன், நான் உனக்கு நலமளிப்பேன் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை மீட்டெடுத்து அழைத்து வருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்போதும் நமக்கு ஆறுதல் தருகின்ற, நம்மை தாங்கிக் கொள்ளுகின்ற ஆண்டவராகவே எப்போதும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் வருது, இந்த பிரச்சனை எப்படி தீருமோ, இந்த மனுஷனால் வர்ற அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போகின்றோமோ என்று நாம் சிந்திக்கின்ற போதெல்லாம், நெருக்கடிக்கு உள்ளாகின்ற போதெல்லாம் ஆண்டவர் நான் உனக்காக இருக்கிறேன், உன்னுடைய எல்லா இன்னல்களிலும் நான் உனக்கு ஆறுதல் தருகின்ற ஆண்டவராக எப்போதும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். திருப்பாடல் 62 8வது வசனத்திலே தாவீது அரசர் பாடுகிறார், மக்களே எக்காலத்திலும் கடவுளையே நம்புங்கள், அவர் திரு முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் திறந்து கொட்டுங்கள், அவரே நமக்கு அடைக்கலம் என்று அந்த திருப்பாடலை பாடுகிறார். நாமும் நம்முடைய கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் இத்திருப்பலியிலே, இந்த திருப்பீடத்திலே ஆண்டவர் திருமுன் திறந்து கொட்டுவோம். அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், அவர் நமக்கு ஆறுதல் தருவார் என்ற விசுவாசத்தோடு கரம் கூப்பி கண்களை மூடி இன்றைய திருப்பாடல் 34 உள்ள அந்த அற்புதமான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். நீங்கள் மீண்டும் சொல்லுங்கள். கரம் குவித்து கண்களை மூடி நான் சொல்ல சொல்ல திரும்பச் சொல்லுங்கள். கடவுளே, இந்த ஏழை கூவி அழைத்தேன், இந்த ஏழை கூவி அழைத்தேன், எனக்கு செவிசாயும், எனக்கு செவிசாயும், எல்லா நெருக்கடியிலிருந்தும் என்னை விடுவித்து காத்தருளும், என்னை விடுவித்து காத்தருளும். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரமிது, கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய்.
மீட்பும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்து எழுது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அம்மையை அறிந்து என்னையை கொடுத்து கனிவாயிற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்களுடைய அன்பை எந்நாளும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வழிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் எல்லாவற்றையும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது வெறுமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்க
உணவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்கச் செய்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாளே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாளே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும். உம்மழைப்பில் என்று வாழ மன்றாடம்மா, உம்மழைப்பில் என்று வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே,
நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே.